சென்னை மாநகர ஊர்காவல் படை சார்பாகவும் சென்னை மாநகர ஆணையர் உத்தரவின் பேரில் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊர்காவல் படையினருக்கு சிறப்பு பயிற்சியாக 30 நாட்கள் இங்கே நடைபெறுகிறது. இங்கே நார்த் மற்றும் வெஸ்ட் ஜோனுக்கான ஊர்காவல் படையினருக்கு ஒரு சிறப்பு பயிற்சி தேர்தல் பணியை ஒட்டி. இந்த பயிற்சியில் கவாத் பெரேடு மற்றும் ஃபர்ஸ்ட் எய்ட், போக்குவரத்து, தேர்தல் சம்பந்தமான விதிமுறைகள் போன்ற வகுப்புகள் இங்கே நடத்தி அவர்கள் தேர்தல் பாதுகாப்பு பணிக்கு அனுப்ப இருக்கின்றோம். அதற்காக இங்கே 30 நாட்கள் காவல்துறையினரும் ஊர்காவல் படையினரும் சேர்ந்து இந்த பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கோம். குறிப்பாக எங்கள் ஏரியா கமாண்டர்ஸ் திரு சஞ்சய் பஞ்சாலி, திரு டாக்டர் உமாபதி அவர்கள் தலைமையில் இங்கே இந்த கவாத் பயிற்சி தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தலில் எப்படி பாதுகாப்பு கொடுப்பது என்று பற்றியும் வகுப்புகள் இங்கே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஊர்காவல் படையினர் காவல்துறையினருக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் சிறப்பாக பணி செய்யவே இந்த பயிற்சியை நாங்கள் இங்கே 30 நாட்கள் கொடுக்குறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பரமசிவம், கோட்ட தளபதி. இங்கே கூப்பிட்ற அனைவருக்கும் ஒரு ஜம்பவானை தான் கூப்பிட்றோம். இங்கே ஹோம்கார்டு ஆர்கனைசேஷனில் இவர் குறைஞ்சபட்சம் வந்து ஸ்போர்ட்ஸ் மீட்டில் வந்து மார்ச் பாஸ்டில் வந்து 6 முறை வின் பண்ணி கொடுத்துருக்காரு நமக்கு இவருடைய தலைமையில். அதே மாதிரி அணிவகுப்பு, குடியரசு அணிவகுப்பை வந்து ஒரு 10 முறையாவது இவர் தலைமையில் நாங்கள் நடந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அதே மாதிரி மெடல்ஸு எல்லா மெடலும் வாங்கியிருக்கிறாரு. அவருடைய சிறப்பான பணிக்காக நம்மளுடைய மெடல் என்ன நடக்குதோ அனைத்து மெடலும் வாங்கியிருக்கிறார். ஒரு சிறப்புக்குரியவர். அதனால தான் அவர் இந்த கிளாஸ் எடுக்க கூப்பிட்டுருக்குறோம். டைமிங் கரெக்டாக சொல்லியிருக்கிறோம். அந்த டைமிங்கை உங்களுக்கு என்ன தேவையாண்டு அவர் இன்றைக்கி வந்து கிளாஸ் எடுப்பார். இந்த நிகழ்ச்சியில் முக்கிய சிறப்பு விருந்தினராக வந்து எங்களுடைய நார்த் ஜோனுடைய டிப்டி ஏரியா கமாண்டர் திரு பிரபாகரன் வந்திருக்கிறாங்க. சார் தான் டிப்டி ஏரியா கமாண்டர் நார்த் ஜோன். அவர் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கிறார்ல, அந்த அலுவலகத்தில் பணி செய்கிறார், தலைமைச் செயலகத்தில். அவங்க மற்றும் நம்மளுடைய இந்த கவாத் பயிற்சிக்கு நம்மளுடைய ஏசி சார் அவர் வந்துக்கிறாங்க. மற்றும் காவலர் அனைவரும் வருகிறவர்கள் வரவேற்று நிகழ்ச்சியை துவக்கின்றோம். நன்றி. அன்பார்ந்த ஊர்காவல் படையினரே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் ஊர்காவல் படை சார்பாக வாழ்த்து தெரிவிக்கிறேன். ஏன்னா இந்த பணிக்கு பேரே வந்து மெச்சத்தகுந்த பணி. என்ன பேர்? ஆமாம், ஒரு ½ அன் ஹவர், நம்ம ஒரு ஜஸ்ட் 30 மினிட்ஸ் கரெக்டாக நம்ம முடிச்சிடுவோம். தேவையில்லாத நம்ம பேச வேண்டாம். நமக்கு என்ன தேவை இன்றைக்கி அதை மட்டும் பேசுவோம். அதனால் ஊர்ந்து கவனிச்சிங்கன்னாக்கா இதில் வந்து கண்டினியூவாக இருக்கிறதுக்கு, ரெகுலராக நம்ம வந்து போகிறதுக்கு வசதியாக இருக்கும் இன்றைக்கி கிளாஸ். ஏன்னா நேற்று கிளாஸில் உங்களுக்கு வந்து அவர் பதவியெல்லாம் சொல்லிக் கொடுப்பார். நம்ம இருக்கிறதுக்கு என்ன தேவை, நம்ம எப்படி இருக்கணும், எதுக்காக ஹோம்கார்டில் நம்ம சேர்ந்துருக்கோம், அது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டிங்களா? நம்ம ஏன் ஹோம்கார்டில் சேர்ந்தோம், அதனால் நமக்கு என்ன பயன், ஹோம்கார்டுக்கு என்ன பயன், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, எப்போ ஆரம்பித்தாங்க, எதற்காக ஆரம்பித்தாங்க, இப்படி ஒரு பல கேள்விகளை நீங்கள் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து ஏதாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஒரு விஷயத்தை செய்ய முடியும். ஒரு பாடப்புத்தகத்தை எடுத்து படிக்கும்போது கூட அதில் என்ன இருக்குதுன்னு தெரியாமல் யாருமே வந்து எடுத்துகிட்டு பாடத்துக்கு போயிடுவாங்க. ப்ரீஃபேஸ், முன்னுரை, அது யாருன்னா பார்க்குறோமா? கிடையாது. அதுபோல் இது ஒரு முன்னுரையாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவ்வளோ பேரும் தம்பிக்கு கவனிக்கணும், எல்லோரும் இங்கே கவனிக்கணும். அதுதான் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் என்ன கவனிக்கலை அப்படின்னா என்னுடைய இது போயிடும். நான் என்ன சொல்ல வந்தேனோ அது போயிடும். அவங்க அட்டனன்ஸ் எடுக்கட்டும், நோ ப்ராப்ளம். ஆனால் அட்டனன்ஸ் போக மீதி நேரம் உங்கள் காது மட்டும் இங்கே கொடுத்துடணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ½ அன் ஹவர் நீங்கள் வந்து காலையில் எந்திரிச்சு வந்து இங்கே வந்து செலவு பண்ணுற நேரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். அதே மாதிரி இந்த ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்க்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லிக் கொடுக்குறதுக்கு நீங்கள் தான் ஊக்குவிக்கணும். படைங்கிறது வந்து காவல்துறையோடு இணைந்து சேவை செய்வது. அவங்க ஒரு வேலை சொல்லுவாங்க, ஒரு பணி சொல்லுவாங்க, அவங்களோட சேர்ந்து நம்ம பணி செய்கிறது தான் வந்து ஹோம்கார்டு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, ஹோம்கார்டுங்கிறது வந்து உள்ளூர் பாதுகாப்பு. நம்ம இடத்துக்கு நம்ம பாதுகாப்புக்காக தான் நாம் இருக்கோம். நாம் வந்து காவல்துறை அல்ல. காவல்துறையோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. அதை நம்ம பணின்னு சொல்லக்கூடாது. இட் இஸ் அன் ஆக்சிலரி ஃபோர்ஸ்
நெட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹோம் கார்ட்ஸ் அண்ட் சிவில் டிஃபென்ஸ்னு ஒரு வார்த்தை சேர்த்துருப்பாங்க. ஒவ்வொரு ஊர் காவலர் இப்போ நீங்கள் சேர்ந்துருக்கீங்கன்னா காவல்துறையினுடைய சிரமங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இரவு நேரம் பணிக்கு போவாங்க, எவ்வளோ கொசு கடிக்கும். நாம் சேர்ந்து அந்த கொசு கடி வாங்கும் போது தான் தெரியும் ஏன் இவ்வளோ கஷ்டம் இருக்குது இந்த காவல்துறையில். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, இதில் நீங்கள் வந்து நல்ல பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு காவல்துறையில் சேர்றதுக்கு ஒரு படிக்கட்டு கூட இது, ஒரு படிக்கட்டு. வகுப்பை எடுத்த திரு மனோகரன் சார், டிவிஷனல் கமாண்ட் ரிட்டையர்ட் அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் எங்கள் ஊர்காவல் படை சார்பாகவும் நன்றினை மீண்டும் ஒரு முறை கைத்தட்டி தெரிவித்துக் கொள்வோம். அவருக்கு நம் சார்பாக ஒரு பொன்னடை போற்றி நம் நன்றினை திரு பிரபாகரன் டிப்டி ஏரியா கமாண்டரை அவர் சால்வ் அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி என்னை உயர்த்திமைக்கு. ஹோம்கார்டில் இதுதான் கண்டிப்பாக வந்து இவங்க எல்லாமே எப்பவுமே குட் புக்ஸ்லேயே இருப்பாங்க. பல வருடங்களாக பல ஆண்டுகளாக ஹோம்கார்டில் தான் நம்ம நண்பர்களாக இருப்போம். ஆனால் ரிலேஷனில் இருக்க முடியாது. மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீக்கில் வந்து டிராஃபிக் சிக்னல் போலீஸ் வந்து சொல்லி தருப்பாங்க 2 டேஸு. அப்புறம் ஃபயர் ஃபைட்டிங் அண்ட் ரெஸ்கியூ, அது ஃபயர் சர்வீஸ் வந்து வருவாங்க. அடுத்த வாரம் செயல்முறை தான், புரியுதா? நம்ம எல்லா டியூட்டியும் செய்வோம். போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும் டியூட்டி செய்ய மாட்டோம், புரியுதுங்களா? ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போனால் எல்லோட டியூட்டினா சட்ட ஒழுங்கு டியூட்டியும் பார்ப்போம். திடீர்னு கிரைமுக்கு கூட்டின்னு போயிடுவாங்க அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, அங்கே போனால் எப்படி செய்யணும். அப்புறம் போக்குவரத்து அந்த டியூட்டியும் செய்யணும். திடீர்னு ஃபயர் சர்வீஸு, நமக்கு அதெல்லாம் காம்படிஷனே இருக்குது, புரியுதுங்களா? நிறைய இருக்குது ஹோம் கார்ட்ஸில். நான் இன்னும் கிளாஸ் எடுக்கலை உங்களுக்கு, நான் கடைசியாக எடுப்பேன். அன்றைக்கி எல்லாம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஹோம் கார்டு ஆர்கனைசேஷன் பற்றி. நான் ஒரு 6 கிளாஸு கடைசி நேரத்தில் தான் எடுப்பேன். அப்போ டியூட்டிஸை பற்றி சொல்லுவேன், இன்னும் தெளிவாக சொல்லுவோம். அடுத்த வாரத்துலேருந்து நம்ம செய்முறை கிளாஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக வந்துடுங்க. ரொம்ப பொறுமையோடு காத்திருந்தவங்களுக்கு அனைவருக்கும் எங்கள் சார்பாக நன்றி.